அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 27ஆம் தேதி நள்ளிரவு வரை காலக்கெடு. தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசு நிறுவனங்களில் அதிகரிக்கும் லஞ்ச வழக்குகள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கிளிநொச்சியில் தொடருந்துடன் மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாடு முழுவதும் வேகமாக பரவும் நோய் தொற்று. தொடரும் மழையுடனான காலநிலை. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ள தேசப்பந்து. தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவி மரணம். வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டத்திற்கமைய தமது தேர்தல் பிரச்சார செலவின் விவரங்களை வேறாக தயாரித்து 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அல்லது அதற்கு முன்னர் உள்ளூர் அதிகார சபைகளின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய இடையிணைப்பிலும் பிரவேசித்து பதிவு செய்து கொண்ட பின்னர் அந்த இணையதளத்துக்கு தமது தேர்தல் விவர திரட்டுக்களை பதிவேற்றம் செய்யக்கூடிய வகையில் உரிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் இக்காலத்தில் அவற்றை ஒப்படைக்க முடியாதிருப்பின் 27ஆம் தேதிக்கு முன் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சியின் செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்கள் போட்டியிட்ட உள்ளூர் அதிகார சபைகளின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு பதிவு தபாலில் அனுப்பி வைப்பதற்கும் வாய்ப்புள்ளது. 2003ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் பிரிவிற்கு அமைய 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அல்லது அதற்கு முன்னர் தேர்தல் விவர திரட்டுக்களை ஒப்படைக்காதிருப்பதனூடாக சட்டவிரோதமான செயலொன்றை புரிவதாக கருதி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே லஞ்ச வழக்குகள் அதிகரித்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதனை பகிர்ந்து கொள்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் கடுமையான குற்றங்கள் என்றும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் விழிப்புடன் இருப்பதாகவும் லஞ்சம் வாங்குபவர்களும் கொடுப்பவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியில் தொடருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது இன்று காலை 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையினை குறித்த நபர் கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் பொன்னலுக்கு அனுசன் ராஜ் என்ற 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து சுமார் 30 நிமிடங்கள் வரை அப்பகுதியில் தரித்து நின்றதுடன் சடலம் உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் யாழ் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. விபத்து ஏற்பட்ட பகுதியுள்ள தொடர்ந்து கடவையில் பொருத்தப்பட்டுள்ள சமைச்சை முறையாக இயங்குவது இல்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். தானியங்கி சமைச்சி கட்டமைப்பில் ஏற்படும் கோளாறுகளால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை மேற்காவகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடி மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும். அதேபோல எதிர்வரும் 27ஆம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேசுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு
மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கன்குனியா வைரஸ் நோய் இலங்கை முழுவதும் பரவி வருவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். இந்த சிக்கன்குனியா நோய் தொற்று இலங்கை முழுவதும் பரவலாக பரவி வருவதாகவும் தற்போதைய வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது வேகமாக பரவி வரும் இந்த நோய் தொற்று தொடர்பில் நாட்டின் சுகாதாரத்துறை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி பிரிவினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இந்த வைரஸ் இந்திய பெருங்கடல் பரம்பரையின் பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் நிகழ்கிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து இலங்கையில் சிக்கன்குனியாவின் தொற்று நோய் பரவி வருவதாக பேராசிரியர் நீலிகா மாளவிகே குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில மணித்தியாலங்களுக்கு மேல் மற்றும் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தமக்கு எதிரான 22 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் புதன்கிழமை அவரது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் முன்னிலையாக உள்ளார். தேசபந்து தென்னகோன் கடந்த திங்கட்கிழமை தமது சட்டத்தரணி டி வீரவிக்ரமவுடன் குறித்த குழுவின் முன்னிலையான போது அவருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க தேசபந்து தென்னகோன் அந்த குழுவிடம் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதற்கான அவகாசம் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் குறித்தும் அந்த குழு விளக்கம் அளித்தது. அதன்போது சத்திய பிரமாண பத்திரங்கள் வடிவில் சாட்சியங்களை வழங்க அவர் ஒப்புக்கொண்டார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் குழுவின் முன்னிலையில் முதல் முறையாக கடந்த திங்கட்கிழமை தேசபந்து தென்னகோன் முன்னிலையானார். இந்நிலையில் தேசபந்து தென்னகோன் தமக்கு எதிரான குற்றப்பத்திரிகைக்கு விளக்கம் அளித்தவுடன் விசாரணை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. தேசபந்து தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவிற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமை தாங்குகின்றார். வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரி விடுதியில் உயிரிழந்த மாணவி கல்லூரியின் சில விரிவுரையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாமல் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மாணவியின் தோழிகள் தெரிவித்தனர். பிங்கரிய வயம்பு தேசிய கல்வியல் கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவியை நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார். வயம்பு தேசிய கல்வியல் கல்லூரியின் விஞ்ஞானப்படத்தில் கல்வி கற்று வந்த களுத்துறை வெளிக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய சஞ்சீவனி குமாரி என்ற மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரியின் சில விரிவுரையாளர்களின் துன்புறுத்தலால் ஏற்பட்ட மன உளைச்சலை எதிர்கொள்ள முடியாமலேயே குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக மாணவியின் தோழிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரி மாணவர்களும் நேற்று மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுபோன்ற மரணங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.